வாங்க நண்பர்களே, இந்த செடி நம்ம அன்றாடம் ஆங்காங்கே பார்க்கக்கூடிய ஒரு செடி தான். இந்த செடிக்கு பேர் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செடியோட பேர் தான் தொட்டால் சினிங்கி. இந்த தொட்டால் சினிங்கி செடி நம்ம தானாகவே வளரக்கூடிய தன்மை கொண்ட செடி தான். இதில் ஒரு சின்ன செடி எங்கேயாவது இருந்தால் போதும், அந்த இடத்தை சுற்றிலும் இந்த செடி ஆக்கிரமித்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது நிறைய மரங்களுக்கு இடையில் ஃபுல்லாக படர்ந்து வளர்ந்துருக்கிற தொட்டால் சினிங்கி செடி. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பார்க்குறது. ஏன்னா பச்சை இலைகளுக்கு இடையில் பிங்க் கலர் பூக்கள் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம காலையில் எழும்பி இந்த செடிகளை அப்படியே பார்க்கும்போது நமக்கு மனதிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பச்சை பசையிலேருந்து அந்த பூக்களோடு அதில் சின்ன சின்ன காய்கள் இருக்கும், சின்ன முட்கள் இருக்கும். அப்படி படர்ந்து அது இருக்கும்போது நமக்கு பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இந்த செடி காட்சி அளிக்கும். அது மட்டுமல்ல, இந்த செடி தேனீக்களுக்கு தேன் எடுப்பதற்கு பயன்படுகிறது. இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஆங்காங்கே தேனீக்கள் இந்த பூக்களை தேன் எடுத்துகிட்டு போகும். சின்ன சின்ன வண்ணத்து பூச்சிகளும் ஆங்காங்கே இந்த பூக்களில் இருந்து தேன் எடுக்கிறதை பார்க்க முடியும். இந்த வண்ணத்து பூச்சிகள் தேனீக்கள் மட்டுமல்ல, கிராமப்புறங்களில் ஆடுகளுக்கு உணவாக இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த செடியுடைய குணம் என்னவென்றால், தொட்ட உடனேயே பாருங்கள் அதுக்கு இலைகளை சுருக்கி கொள்ளலாம். நம்ம சின்ன பிள்ளைகளை நம்ம இதை என்ன பண்ணியிருப்போம், தொட்டு தொட்டு விளையாடி இருப்போம். அப்போ தொட்டு இதை சுருங்கும் போது நமக்கு மனதுக்கு என்ன கிடைக்கிறதுனா ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அப்படி சிறந்த ஒரு பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மருத்துவ குணங்கள் நிறைந்ததாட்டும் இந்த தொட்டால் சினிங்கி செடி இருக்கிறது. ஆடுகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆடுகளுக்கு உணவாக கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதிகமான பால் சுரக்கம், அதனால வேறு புல்களுக்கு மத்தியிலும் இந்த தொட்டால் சினிங்கி செடியை கிராமப்புறங்களில் அதிகமாக விரும்பி ஆடுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த தொட்டால் சினிங்கி செடிக்கு மருத்துவ குணங்கள், அதிகமான மருத்துவ குணங்கள் நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு சில குணங்கள் என்னவென்றால், இந்த தொட்டால் சினிங்கி இலையை எடுத்து நம்ம நன்கு அரைத்து நம்மளுடைய உடம்பில் ஏதாவது தழும்புகளோ அல்லது தேமல் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம வைக்கும்போது சீக்கிரத்தில் குணமாகும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணமாக்குறதுக்கு தொட்டால் சினிங்கி பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த தொட்டால் சினிங்கியை நம்ம எடுத்து அப்படியே நம்ம காய வைக்கிறோம், வேரோட காய வைக்கிறோம். இதோடைய வேர்களில் வெள்ளை கலரில் கடுகு போல் சின்னதாக ஒரு இது அங்கங்கே இருக்கும். அதை அப்படியே நம்ம கழுகி காய வைத்து பொடித்து வைத்துக்கிட்டோம்னா அதை நம்ம தேனில் கலந்து நம்ம சாப்பிடலாம் அல்லது மோரில் கலந்து குடிக்கலாம். செய்யும்போது நம்ம உடம்புக்கு சிறுநீரக பிரச்சனைகள், நீரிழிவு வியாதி, சுகருக்கு ரொம்ப சிறந்த மருந்தாக இது தொட்டால் சினிங்கியுடைய இலையும் வேரும் பயன்படுகிறது. அவ்வளவு மருத்துவ குணம் மட்டும் வாய்ந்தது தான் இந்த தொட்டால் சினிங்கி செடி. இது மட்டுமல்ல, மேலும் பல நிறைய மருத்துவ குணங்கள், சிறுநீரக சம்பந்தமான நோய்கள், தோல் சம்பந்தமான நோய்கள், வயிறு சம்பந்தமான நோய்கள், பெண்களுக்கு மாதவிடாய்க்கு கூட சிறந்த மருந்தாக இந்த தொட்டால் சினிங்கி இலை பயன்படுகிறது. இலை மட்டுமல்ல, இலையுடைய ஒவ்வொரு பாகமும் மிக சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. இந்த தொட்டால் சினிங்கில் முட்கள் இருக்கிறதுனால இதை நம்ம எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டும். நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் என்னதுன்னா ஒரு தொட்டால் சினிங்கி செடி. இதே மாதிரி நிறைய செடிகள் ஆங்காங்கே வளர்ந்து காணப்படும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.